சௌந்தர்யலஹரியில் 51வது ஸ்லோகம். சிவே ஸ்ருங்காரார்த்ரா ததிதரஜனே குத்சனபரா சரஷா கங்காயாம் கிரிஷச்சரிதே விஸ்மயவதி ஹராஹிப்யோ பீதா சரசிருஹ சௌபாக்ய जननी सखीषु स्मेरासे मयि जननी दृष्टिस करुणा शिवे श्रृंगारार्द्रा तदितरजने कुत्सनपरा सरोषा गंगायां गिरिशचरिते विस्मयवती हराहिभ्यो बीता सरसिरुह सौभाग्य जननी सखीषु स्मेरा ते मयि जननी दृष्टिस करुणा. இந்த 51வது ஸ்லோகத்தின் அர்த்தம். அன்னையே, சிவபெருமானை பார்க்கும் உன் பார்வை அன்பும் காதலும் நிறைந்தது. மற்றவர்களை பார்க்கும் பார்வை அலட்சியம். சிவனின் ஜடையில் உள்ள கங்கையை காணும்போது சிறு கோபம். சிவபெருமானின் லீலைகளை கேட்கும்போது ஆச்சரியம். பாம்புகளை பார்க்கும்போது பயம். தாமரை பார்க்கும்போது அதன் அழகை உயர்த்துவது. தோழிகளுடன் இருக்கும்போது இனிய சிரிப்பு. ஆனால் என்னை போன்ற பக்தரை பார்க்கும்போது உன் பார்வை கருணையால் நிரம்பியுள்ளது. இந்த ஸ்லோகம் பாராயணம் செய்வதின் பலன்கள். அன்னையின் அருள் பார்வை கிடைக்கும். மன அமைதி மற்றும் உணர்ச்சி சமநிலை, பயம் மற்றும் பதட்டம் குறையும், பக்தி அதிகரிக்கும், உறவுகளில் இனிமை ஏற்படும், தெய்வீக கருணை மனதில் நிலை பெறும். ஆன்மீக முக்கியத்துவம் இந்த ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகம் அம்பாளின் நவரசங்களை 9 உணர்வுகள் வெளிப்படுத்துகிறது. அம்பாள் ஒரு பரம சக்தி மட்டுமல்ல, அன்பு, உணர்வு, கருணை நிறைந்த தாயாகவும் இருக்கிறார். அவள் ஒவ்வொருவரையும் வேறுபட்ட பார்வையில் பார்க்கிறாள். ஆனால் பக்தரை மட்டும் கருணையுடன் பார்ப்பாள். இது நமக்கு என்ன சொல்கிறது? தெய்வம் உணர்வற்றது அல்ல, அது உயிரோடு இருக்கும் அன்பு. வாழ்க்கை பாடம். உலகத்தில் நாம் பலரிடமிருந்து பலவிதமான அணுகுமுறைகளை சந்திப்போம். ஆனால் உண்மையான அன்பு கிடைப்பது அரிது. அம்பாள் நமக்கு கற்றுக் கொடுப்பது, நீ உண்மையான பக்தியுடன் அணுகினால் தெய்வம் உன்னை ஒருபோதும் நிராகரிக்காது.
நாம் அனைவரிடமும் வேறுபட உணர்வுகளை காட்டலாம். ஆனால் கருணை மட்டும் எல்லோரிடமும் நிலைத்திருக்க வேண்டும். அம்பாளின் 9 உணர்வுகள், 9 நவரசங்கள். பக்தருக்கு அருள் பார்வை ரகசியம். ஒரு பார்வை வாழ்க்கையை மாற்றும். அம்பாளின் ஒரு பார்வை வாழ்க்கையை மாற்றும்.